நான் வந்து வெற்றி பெற்று வந்து சேர்மன் ஆகிட்டேன். ஆனால் நான் ஆன உடனேயுமே வந்து என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால், நான் பதவி ஏற்றுட்டு இருக்கும்போதே ஒரு சவால் விடப்பட்டுச்சு. எப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு டம்மி சேர்மன், இவங்க 5 வருஷத்துக்கு இவர் பொம்மையாக தான் இருக்க போகிறா, இன்னும் பாருங்களேன் இவளை செயல்படவே நாங்கள் விட மாட்டோம், எண்ணிக்கிடுங்க 6 மாதம்தான் அப்படிலாம் வந்து சவால் விட்டாங்க. அதுகளெல்லாம் வந்து பல பேர்கிட்ட அந்த மாதிரி புலம்பல்கள்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போ நான் சொன்ன ஒரே வார்த்தை, எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான். ஏன்னா நான் வந்து யாரையும் நம்பி நான் வந்து சேர்மன் ஆகையில், என்னை சேர்மனாக யாரும் ஆக்கையில், என்ன சேர்மன் ஆக்குறது ஆண்டவன். என்ன இந்த பதவியில் வந்து அல்லாஹ் நினச்சாலே ஒழிய யாராலையும் என்னை இந்த பதவியிலேருந்து என்னை வந்து தூக்கி வீச முடியாது. ஏன்னா என்னை விட பெட்டராக ஒருத்தங்க இந்த பதவிக்கு வந்தாருன்னு சொன்னால், இந்த ஊர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இறைவன் நாடினால், இறைவன் விரும்பினால் அடுத்த நிமிஷம் அல்லாஹ் என்னை இந்த பதவியிலேருந்து தூக்கி வீசிடுவான். ஏன்னா என்னை விட பெட்டராக ஒருத்தங்களை வந்து ஆண்டவன் கொண்டு வருவான். அப்படி இல்லாமல் யார் நினச்சாலும், எந்த கொம்பை நினச்சாலும் வந்து என்ன செய்ய முடியாது, இந்த பதவியிலேருந்து என்னை வந்து நவுட்ட முடியாது அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் மேலே அளவிலேயே தவக்கல் வச்சு நான் பேசினேன். இன்றைக்கி எனக்கு என்னுடைய பதவி காலம் முடிய போது 5 வருஷம் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நானே இந்த நகர்மன்றத்துடைய தலைவியாக வந்து நான் இருந்திருக்கிறேன். அதுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு. ரெண்டாவது, நான் சேர்மன் ஆன உடனே என்னுடைய மேனிஃபெஸ்டோ, தேர்தல் சமயத்தில், எலெக்ஷன் சமயத்தில் வந்து ஒரு தேர்தல் அறிக்கையில் வந்து சில விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அதில் முதல் பாயிண்ட்டே என்னென்னா வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் முனிசிபாலிட்டி, அதாவது ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுக்கணும் மக்களுக்கு. லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள், லட்சியம் எல்லாமாவே இருந்துச்சு. அந்த வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டு வர்றதுக்காகத்தான் நம்ம வந்து பல முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் வந்து போராட்டமாகவே தொடருது. ஒவ்வொரு முயற்சிக்கும் நம்ம போராடின விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து மக்களாகிய நீங்கள் எல்லாருமே வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, கண்காணிச்சிட்டு தான் இருக்கிறீங்க. நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன். எப்படின்னு சொன்னால் வந்து இந்த அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான முனிசிபாலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைட் பண்ணும்போதே என்ன பண்ணாங்க, எனக்கு இடைஞ்சல்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படிப்பட்ட இடைஞ்சல்னு சொன்னால் வந்து, அதாவது ஃபஸ்ட்டு குடியரசு தினத்தில் வந்து நான் கொடியேற்றும் போதே வந்து எண்ணெய் வச்சு கொடியேற்றாமல் கமிஷனர் கையில் கொடுத்து கொடியேற்றப்பட்டுச்சு. அப்போ என்ன சொன்னாங்க வந்து, சுதந்திர தினம் தான் வந்து சேர்மன் கொடியேற்றணும், குடியரசு தினம் வந்து கமிஷனர் தான் கொடியேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உள்ள ஒரு இன்சல்ட்டு பண்ணாங்க. அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம வந்து நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், குடியரசு தினம் சுதந்திர தினத்தில் பாருங்கள், நான் கொடியேற்றுறங்கிறதுக்காக நிறைய உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்வதே இல்லை. குடியரசு தினமும் சுதந்திர தினமும் வந்து ஒரு தேசிய ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து இந்தியாவினுடைய ஒரு தேசிய விழா. அப்படிப்பட்ட அந்த குடியரசு தினத்தையும் சுதந்திர தினத்தையும் நான் கொடியேற்றுறங்கிறதுக்காகவே நிறைய கவுன்சிலர்ஸ் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி வரைக்கும் புறக்கணிச்சிட்டிக்கிறாங்க. நிறைய பேர் கலந்துக்கிறதே இல்லை. அந்த ஃபோட்டோஸ் 5 வருஷம் ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இதில் கலந்துக்கிறதே இல்லை. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் வந்து என்ன பண்ணாங்க, இன்சல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் சேர்மன் ஆகிட்டேன், எனக்கு வந்து ஒரு ரூம் இல்லை, பழைய சேர்மனுடைய ரூம் வந்து இடிஞ்சு கிடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நான் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் போல் வந்து நான் வந்து மீட்டிங் ஹாலில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து அங்கே வந்து எந்த ஒரு ரூமே அரேஞ்ச் பண்ணி தரல அவங்க. நான் கமிஷனருக்கு கூட ரூம் இருக்குது, ஆனால் வந்து ஒரு சேர்மனுக்கு ரூமே இல்லை. மீட்டிங் ஹாலில் தான் நான் உட்காந்துருந்தேன். அந்த ஒரு ரூமை ரெடி பண்ணி தரத்துக்கு கூட அவங்க யாருமே என்ன செய்யலை, முன் வர இல்லை. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், எல்லா முனிசிபாலிட்டி சேர்மனுக்கும் வந்து வெஹிக்கிள் இருக்குது, கார் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் கொடுக்குறது. ஆனால் சிஎம்ஏ ஆஃபீஸில் போய் கேட்டது இவங்க தான். பாருங்கள், எங்கள் சேர்மனுக்கு ரூம் இல்லைன்னு சொன்னது, எங்கள் சேர்மனுக்கு வந்து கார் இல்லைன்னு சொன்னது எல்லாமே இவங்க தான். ஆனால் வந்து மீட்டிங்கில் வந்து காரை வைக்கிறாங்க, லுக்மாங்காக்கா 1வது வார்டு லுக்மாங்காக்கா அந்த அஜெண்டாவை கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து எந்த கவுன்சிலர் வந்து என்னை வந்து அங்கே எங்கள் தலைவிக்கு கார் இல்லைன்னு சொல்லும்போது கூட சிஎம்ஏ என்ன சொல்கிறாரு, உங்கள் தலைவி வந்து 2-3 மாதமாக என்னை பார்த்துட்டுக்கிறாங்களே, இதை பற்றி எதுவுமே சொல்லையேன்னு சொல்லும்போது கூட எங்கள் தலைவி வந்து ரொம்ப பெருந்தன்மையாக இருப்பாங்க, அவங்களாம் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்காகத்தான் நாங்கள் கேட்குறோன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்டவங்களே என்ன பண்ணுறாங்க,
அடுத்த மாதம் வந்து மீட்டிங் வைக்கிறோம். வச்சனா அதே எந்த கவுன்சிலர் வந்து அங்கே வந்து சிஎம்ஏட்ட எனக்காக கேட்டாரோ அதே கவுன்சிலர் எல்லாமே நின்று சொல்கிறாரு, நீ என்ன வேலை பார்த்திக்கிறா, நீ காரில் போனால் உன்னை எல்லோரும் கல்லால் அடிப்போம், நானே முதல் கல்லை விடுவேன் அப்படிங்கிறப்பல. அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஒரு இதெல்லாம் வந்து வக்கிரத்தை காட்டுது மனசில். ஏன்னா அந்த ஆதிக்க சக்திகளை எதிர்த்து நாம் பெற்ற வெற்றியினுடைய தாங்க முடியாத ஒரு தனத்தில் தான் அவங்க வந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க என்ன செய்யலை, ஒத்துழைப்பு தராததுக்கு காரணமே இந்த மாதிரி உள்ள ஆதிக்க சக்திகளுடைய ஒரு அடாவடித்தனத்தில் தான் வந்து இந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நான் ஓப்பனாக சொல்கிறதுனால வந்து எனக்கு வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது, எனக்கு வந்து எதுவுமே இல்லை. இது வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து இதை பற்றி நான் வந்து சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து ஒரு ஒரு 2-3 மாதமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து கவுன்சிலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து மீட்டிங்கை வந்து பாய்காட் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம், ஒரு சிம்பிள் காரணத்தை சொல்லி பாய்காட் பண்ணுவாங்க. அதில் ஒரு கவுன்சிலரு என்ன காரணத்தை சொல்லி பாய்காட் பண்ணார் தெரியுமா? அவங்க பாய்காட் பண்ணதுக்குரிய காரணத்தை வந்து மினிட் புக்லேயே எழுதிக்கிறாங்க. அவங்கவுங்க எழுதி அவங்க ஒவ்வொரு வார்டு கவுன்சிலரும் அவங்க இந்த மீட்டிங்கை வந்து பாய்காட் பண்ணதுக்குள்ள காரணத்தை எழுதி என்ன பண்ணிக்கிறாங்க, கையெழுத்து பிடிக்கிறாங்க கீழே. அதில் ஒரு கவுன்சிலருடைய காரணம் என்ன தெரியுமா? சொன்னால் சிரிப்பீங்க. என்ன எழுதிக்கிறாருன்னா, அதாவது அவருடைய அஜெண்டாவை பாயிண்ட் 1 2 3 4 வைக்கலையாம், பேராகிராஃபாக வச்சுட்டாங்களாம். இதுக்காக பாய்காட்டாம். இதெல்லாம் என்ன இது? அப்போ வந்து ஒரு மக்களுடைய பிரச்சனையை வந்து பேசுகிறதுக்கும் அதுக்கு தீர்வு காண்றதுக்கு தான் நகர்மன்றம். இந்த மாதிரி நகர்மன்றத்தை வந்து வெளிநடப்பு செய்து புறக்கணித்த இந்த கவுன்சிலர்ஸ்லாம் வந்து 3 மாதம் தொடர்ந்து புறக்கணிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து அதுக்கப்புறமும் நிறைய மீட்டிங் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணாங்கன்னா, சில பேருக்கு சேர்ந்து ஒரு சமாதான முயற்சியை வந்து உருவாக்குனாங்க. சமாதான முயற்சி எப்படின்னு சொன்னால் வந்து ஒரு அந்த சமாதான முயற்சிக்கு வந்து என்ன பெயர் வைக்கிறதுன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் அதோடைய சரத்தில் என்ன போட்டிக்கிறாங்கன்னு சொன்னால், என்ன ஒரு விஷயம்னாலும் நகராட்சியில் ஏதாவது பிரச்சனைக்குரிய விஷயம் எதுனாலும் நாங்கள் என்ன பண்ணணுமா, முதல்ல அவங்கள்ட்ட போய் அதை வந்து கூடி பேசி அவங்களுக்கு ஒரு குழு அமைப்பாங்களாம். அந்த குழு எடுக்கிற முடிவை தான் நாங்கள் என்ன செய்யணுமா, நாங்கள் ஏற்றுக்கிறோமா. அப்போ இதுக்கும் வந்து ஏற்கனவே உள்ள அந்த முச்சரிக்கைக்கும் வித்தியாசமே இல்லை. அவங்களுடைய அந்த சரத்தில் போட்ட விஷயத்துக்கும் இதுக்கு முன்னால் கொடுத்த முச்சரிக்கைக்கு என்ன இருக்குது, அதில் கையெழுத்து இந்த இதை ஒப்புக்கொண்டு இதில் கையெழுத்து போட்டு போகிறதுக்கு நான் அன்றைக்கே முச்சரிக்கையில் கையெழுத்து போட்டுட்டு போயிருக்கலாமே. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதில் என்னன்னு சொன்னால், அதில் வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க. அதில் மெயினான ஆள் யாருண்டா, எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணமோ, எல்லா கவுன்சிலர்ஸையும் யார் தூண்டி விட்டு நகராட்சியவே நடப்படாமல் செயல்படுத்த முடியாமல் முடக்கி வச்சுக்கிறாரோ அவர் தான் அந்த குழுவில் வந்து ஒரு ஆள். நான் கேட்டேன், என்னங்க கட்டுச்சோத்துக்குள்ளே பெருச்சாலியை கட்டி வச்சுட்டு எப்படிங்க வந்து சமாதானம் பண்ண போகிறீங்க நீங்கள்? முதல்ல அவரை தூக்கி வெளியில் அனுப்புங்க, அப்போ தானே அந்த சமாதான முயற்சியே வந்து உருப்படியாக இருக்கும். ஏங்க பிரச்சனையே உள்ளே வச்சுட்டு என்னங்க பிரச்சனைக்கு தீர்வு காண போறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஏன்னா அது மாதிரி எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்படிலாம் கேட்டுட்டு பண்ணுறதுக்குன்னு சொன்னால் எதுக்கு நேர்மன்றம், எதுக்கு 18 கவுன்சிலர்ஸ், எதுக்கு சேர்மனு? அந்த மாதிரி ஒரு போலியான ஒரு சமாதான முயற்சி எடுத்தாங்க. அதுவும் வந்து அதுக்கு நாங்கள் வந்து ஒத்துக்கொள்ள இல்லை. ஏன்னா அதனுடைய சரத்துக்கள்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதே இல்லை. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து ஒப்புக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வச்சுருக்கிறதுனால பிரச்சனையை வச்சு பிரச்சனையை தீர்க்க முடியாதுங்கிறனால அந்த தீர்க்கக்கூடிய சமாதான முயற்சிக்கு வந்து நான் என்ன பண்ண இல்லை, ஒத்து போக இல்லை. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் எப்படின்னு சொன்னால், ஒரு 11 குற்றச்சாட்டை வச்சு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து என்னை வந்து, ஏன்னா அவங்க வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க இல்லையா, 6 மாதத்தில் போயிடுவா, அடுத்த வருஷம் போயிடுவா, அண்ணா போயிடுவா, இப்போ இறக்கிடுவோம் அப்போ இறக்கிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டைம் குறிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா. எனக்கு டைம் குறிக்கிறானா அல்ல, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் வந்து இவங்க டைம் குறிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் வந்து நீ இன்னும் ஒரு வருஷம்தான். நாங்கள் இப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு முயற்சியினுடைய விளைவாக தான் என்ன பண்ணாங்க, ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானங்கிற பேரில்
ஒரு 11 பொய் குற்றச்சாட்டை வச்சாங்க. அந்த 11 பொய் குற்றச்சாட்டில் எல்லாருமே வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. நல்லவங்க போட்டிக்கிறாங்க, வல்லவங்க போட்டிக்கிறாங்க, நாளும் தெரிஞ்சவங்க போட்டிக்கிறாங்க, இறையச்சம் உள்ளவங்க போட்டிக்கிறாங்க, ஈமான் உள்ளவங்க போட்டிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இஃப்தார் நிகழ்ச்சி ஒன்று நடத்தினோம். அது எப்படின்னு சொன்னால் வந்து சமூக நல்லிணக்க விழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகராட்சியில் வந்து ஒரு நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியை வந்து ஒரு சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியாக வந்து நடத்தினோம். அந்த இதில் வந்து எல்லாருமே எல்லா கவுன்சிலர்ஸுமே சொல்லி முடிவு பண்ணி பண்ணப்பட்ட விஷயந்தான். ஆனால் அதுக்கு செலவு பண்ணப்பட்ட தொகை எப்படின்னா, அதுக்கு வந்து கடப்பாசி ரெடி பண்ணி கொண்டு வந்தது ஹைரியாலதா, தம்மடை வாங்கி தந்தது முத்தாஜரலதா, எல்லாத்துக்குமே நான் பணம் கொடுத்துட்டேன். நான் அதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு கூட எவ்வளோ லேட்டாக கொடுத்தேங்கிறது அவங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கத்தக்கன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பணம் வந்து என்னுடைய கருப்பு பணமாக, கருப்பு பணத்தில் நான் வந்து நோன்பு திறக்க நிகழ்ச்சி நடத்துகிறேன்னா இப்படி ஒன்று. ஏங்க நீங்களும் தானங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்க, நீங்களும் தானங்க நோன்பு திறந்தீங்க, அப்போ உங்கள் நோம்புலாம் என்ன அது? அப்போ என்னுடைய கருப்பு பணத்தில் அந்த நோன்பு திறக்க நிகழ்ச்சி கடை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு குற்றச்சாட்டாக வச்சு அதுக்கு கீழே கையெழுத்து போட்டிக்கிறாங்க பாருங்கள். நீங்களும் கூட இருந்தீங்க, கூட வந்தீங்க, ஒன்றா நோன்பு திறந்தீங்க, இது எல்லாம் பண்ணிவிட்டு அந்த பொய் குற்றச்சாட்டுலேயும் கையெழுத்து போட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த நோட்டீஸை கொண்டு வந்து ஒட்டுறாங்க. எப்படி ஒருத்தவங்க வந்து 2 பேர் தான் வந்து ஒட்டுவாங்க, ஒரு கும்பலாக ஒரு படையாக வந்து எங்கள் வீட்டு சோகத்தில் வந்து அந்த நோட்டீஸை ஒட்டுறாங்க. ஒட்டிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ நான் ஊரில் இல்லை, சென்னையில் இருக்கிறேன். இந்த மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வந்து மதுரை ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்குறதுக்கு வக்கீலை பார்த்து எல்லா விஷயமும் சொல்லிவிட்டு நான் வந்து சென்னைக்கு போயிருக்கிறேன். அந்த சமயத்தில் தான் வந்து இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் வந்து வீட்டில் வந்து நடக்குது. நானும் ஊரில் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நான் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், முறியடிக்கிறான். அந்த குற்றச்சாட்டுகளை பற்றி யாராவது இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு பண்ணுறாங்களே, அது எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்கிறோமே, மீடியாக்களில் பார்க்குறீங்க, 5 மணி நேரம் கூட்டம் போட்டு பேசுகிறேன், எல்லாத்தையும் கேட்டிங்களே நீங்கள். யாராவது ஒருத்தங்க இது சம்மந்தமாக என்னை கூப்பிட்டு கேட்குறதுக்கு, எல்லா ஜமாத்துக்கும் லெட்டரும் கொடுக்குறேன், என்னை கூப்பிட்டு கேளுங்க, எந்த விஷயம்னாலும் என்னை கூப்பிட்டு கேளுங்க, நான் சொல்கிறேன்னு சொல்லி லெட்ரு கொடுக்குறேன். அப்படின்னு யாருமே கூப்பிட்டு என்கிட்ட கேட்க இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக மட்டும் என்ன பண்ணிட்டீங்கன்னா, தலைவி வந்து எதுவுமே செய்யலை, ஏன் செய்யலை, எதுக்கு செய்யலை, எதனால் செய்யலை, யாரால் செய்யலை, யாருடைய தூண்டுதலால் செய்யலை, இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கணும். ஏன் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? என்னை கூப்பிட்டு கேட்க வேண்டியது தானே, இதுக்கு யார் காரணமோ அவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே, அதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா?